ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. இப்போது நம்ம திருவிக்காவினுடைய தமிழ் உணர்வை பற்றி பார்ப்போம். தேசப்பிதா காந்திஜியை முதலில் காந்தியடிகள் என்று குறிப்பிட்டு இதழ்களில் திருவிக்கா எழுதினார். தேசப்பிதா காந்திஜி அப்படின்னு காந்தியடிகளை அவர் தான் ஃபஸ்ட்டு குறிப்பிட்டு இதழ்களை எழுதினார். சிலப்பதிகாரத்தில் வரும் கவுந்தியடிகளை படிக்கும் பொழுது காந்தியை காந்தியடிகள் என்று குறிப்பிட வேண்டுமென்று தோன்றியதாக தமது நவசக்தி இதழில் எழுதினார். அதாவது சிலப்பதிகாரத்தில் கவுந்தியடிகள்னு ஒரு கேரக்டர், அதை படிக்கும்பொழுது காந்தியை காந்தியடிகள்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அவருடைய நவசக்தி இதழ்களில் அவர் எழுதியிருக்காரு. அன்னிபெசன்ட் அவர்களை அன்னை வசந்தை என்றே அவர் எழுதினார். அன்னிபெசன்ட் எப்படி சொல்லுவார்னா அன்னை வசந்தைன்னு சொல்லுவார். வல்லரசு என்ற புதிய அரசியல் பதத்தை முதலில் அவர் உருவாக்கினார். வல்லரசு அப்படிங்கிற புதிய அரசியல் பதத்தை ஃபஸ்ட்டு உருவாக்கினவர் யார் அப்படின்னா திருவிக்கா. அடுத்தது, சட்டசபையில் ஆங்கிலமே பேசப்பட்டு வந்த நிலையில் சேலத்தைச் சேர்ந்த பி.வி. நரசிம்மன் என்பவர் முதலில் தமிழில் பேசியதை எந்த இதழும் வெளியிடாத நிலையில் தமது தேசபக்தன் இதழில் வெளியிட்டார். யார்? திருவிக்கா. அப்போல்லாம் சட்டசபையில் ஆங்கிலம் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்புறமா சேலத்தை சேர்ந்த பி.வி. நரசிம்மன் அப்படிங்கிறவர் முதல்ல தமிழில் பேசினதை எந்த இதழும் வெளியிடவே இல்லை. இவர் அவருடைய இதழ் தேசபக்தன் அப்படிங்கிற இதழில் வெளியிட்டிருக்காரு. நவசக்தி இதழில் காந்தியடிகள் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு அதில் எழுதியிருக்காரு. அப்புறம் அன்னி அன்னை வசந்தை அப்படின்னு எழுதியிருக்காரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வீடியோஸ் பார்க்க டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.